ஹாய் விவர்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்டான பூரி செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. சில ஹோட்டல் கடையில் பூரி நல்லா உப்பி வர்றதுக்காக மைதா மாவு, ரவை, சோடாப்பு இதெல்லாம் போட்டு தான் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி இதை எதுவுமே சேர்த்தாம வெறும் கோதுமை மாவை மட்டும் வச்சு செம்ம டேஸ்டான சாஃப்டான பூரி செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. நான் சொல்கிற இந்த ஒரு மெத்தடு மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த பூரி செஞ்சு பாருங்கள். பூரி எல்லாமே உப்பி நல்லா சாஃப்டாக வரும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு போட்டுக்கலாங்க. கூடவே உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்தி நல்லா இதை கையிலேயே கலக்கி விட்டுறலாங்க. உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கையிலேயே நம்ம இந்த மாவை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. நல்லா கலக்கி விட்டு இது கூட தண்ணி சேர்த்திக்கலாங்க. இதில் தண்ணி ஊற்றுறது மட்டும் கரெக்டாக ஊற்றிக்கணுங்க. அப்போ தான் பூரி உப்பி வரும். நம்ம தண்ணி எடுத்த உடனே சொம்பில் மோந்து ஊற்றிடக்கூடாது. கையில் ஊற்றி தெளித்து விட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிணைஞ்சிக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் தண்ணி ஊற்றி தெளித்து விட்டு தான் மாவு நல்லா பிணைஞ்சிக்கணுங்க. அப்போ தான் பூரி நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வருங்க. மாவை நல்லாவே பிணைஞ்சிக்கணுங்க. சில பேர் மாவு பிணையும் போது கூடவே கடலை எண்ணெயெல்லாம் சேர்த்துவாங்க. நம்ம இன்றைக்கி கடலை எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்த்துல, டைரெக்டாக கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டு இந்த மாவை நல்லாவே பிசைஞ்சிருக்கோங்க. இந்த மாதிரி மாவை நல்லா தூக்கி போட்டு அடித்து நல்லா பிணைஞ்சி வச்சுக்கணுங்க. நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் இது ஒரு 3/4 மணி நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாங்க. 3/4 மணி நேரம் கழித்து எடுத்து இந்த மாவை பார்த்திங்க அப்படின்னா கையில் விரல் தொட்டு பார்த்திங்கனாலே கையில் ஒட்டாதுங்க. நல்லா சாஃப்டாக மாவு நல்லாவே செட் ஆகியிருக்கும். இப்போ மாவை உருட்டிக்கலாங்க. கையில் நல்லா உருட்டிட்டு கோதுமை மாவில் இதை ஃபுல்லாக தடவிக்கலாங்க. இந்த கோதுமை மாவை தடவுறனால இதில் உருட்டும் போது இந்த பூரி கட்டையில் ஒட்டி வராமல் இருக்குங்க. பூரி நல்லா உப்பி வரக்கு இந்த மாவு உருட்டுறதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. மாவு ரொம்ப லேசாகவும் உருட்டிடக்கூடாது, ரொம்ப கனமாகவும் உருட்டிடக்கூடாது. மீடியமான சைஸில் நம்ம உருட்டிக்கணுங்க. பாருங்கள், இந்த திக்னஸில் நம்ம உருட்டிக்கணும். இதே திக்னஸில் எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்ச மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாங்க. பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு பாருங்கள். நம்ம எதுவுமே பண்ணல, அதுவே உப்பி வருது. இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள் எப்படி பொன்னிறமாக வந்திருக்கு. இதில் மைதா மாவு, சோடாப்பு, கடலெண்ணெய் எதுவுமே சேர்த்துலிங்க. வெறும் கோதுமை மாவு மட்டும் வச்சு செஞ்சுருக்கோம். எப்படி உப்பு வந்திருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு போட்டுக்கலாங்க. இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் உடஞ்சிக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷுன்னு பூரி எப்படி உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம தேய்க்கிறதுல தான் விஷயமே இருக்குங்க. நம்ம இன்னொரு பூரி கூட போட்டு காட்டிடலாம். பூரிக்கு நடுவால் அந்த மாதிரி கரண்டியை வச்சு அமுத்தி விடணுங்க. பாருங்கள் எப்படி புஷ்ஷுன்னு வருதுன்னு பாருங்கள். மெயினாக எண்ணெய் நல்லா சூடாகவே இருக்கணுங்க. சூடாக இருந்தால் தான் பூரி நல்லா உப்பி வரும். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டைலில் பூரி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை ரன் பண்ணுறதுக்கு இன்னும் 5 சப்ஸ்கிரைபர் மட்டும் தேவைப்படுதுங்க. வீடியோக்கு லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே.